கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட நிகழ்ட்டும். எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் பிரியம் இல்லாமல் ஏதாவது காரியம் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்க இதயத்துக்குள்ள நீங்க வரணும்ப்பா. தேவனோட வார்த்தை எங்க இதயத்துக்குள்ள எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் வாங்கப்பா. அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியின் வெளிப்படுங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்போ சகல பாவங்களை மூடும். நிறைய குடும்பத்திலே வாக்குத்தத்தம் கேட்பாங்க. அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா ஒரு முழு பைபிள் ஃபுல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு கூறும்போது தேவன் நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஒரு குடும்பத்துல நம்ம அன்பு கூறணும் அப்படின்னா எத்தனையோ மிஸ்டேக் இருக்கும். என் வாழ்க்கையிலே இந்த நிமிஷம் வரைய கூட நான் சொல்ல முடியும். பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு, என் குடும்பத்திலே விசேஷமா குடும்பமா வைத்திருக்கிறார். மனைவி இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் யோசித்து பார்த்தா மனைவி என்கிட்ட அன்பு கூற முடியாது. நான் என் மனைவிட்ட அன்பு கூறணும் அப்படின்னா எல்லாவற்றையும் மன்னித்தா மட்டும்தான் அன்பு கூற முடியும். என் மனைவி என்கிட்ட அன்பு கூறணும் அப்படின்னா எல்லாவற்றையும் மன்னித்தா மட்டும்தான் அன்பு கூற முடியும். அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்கு அன்பினால நிரப்பி இருக்கிறார். கல்வாரி அன்பினால நிரப்பி இருக்கிறார். கடைசி காலத்துல வாழ்றோம். அன்பு கூறும்போது சகல பாவங்களையும் மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது நம்ம தேவன்ட்ட அன்பு கூறணும். இரண்டாவது உன்னை போல பிறனை நேசிக்கணும். அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அன்பு கூறாம இருக்கும்போது யாக்கோபு 2:8 எழுதப்பட்டிருக்கு. நன்மை செய்யும் போதுதான் நம்ம ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுறோம். அன்பு கூறாம இருக்கும்போது நம்ம தீமை செய்து கொண்டிருக்கோம். ஒரு குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை வருது. காரணம் என்ன? அன்பு கூறாம இருப்பாங்க. மன்னிக்க முடியாத சுபாவம். என் வாழ்க்கையிலலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்து ஒரு பாவி. இயேசு கிறிஸ்து ராஜா என்னைய மீட்டெடுக்கிறாரு. என் பாவத்தை மன்னிக்கிறாரு. என் அக்கிரமத்தை கழுவி சுத்திகரிக்கிறாரு. அவர் ரத்தத்தினால கழுவப்படுறேன். அப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்துட்டேன்ப்பா. என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா. அவருடைய சமூகத்திலே காத்திருந்து மன்றாடி ஜெபிக்கும்போது, கண்ணீரோடு ஜெபிக்கும்போது என்னுடைய வாழ்க்கைக்கு பழைய எல்லா காரியத்தையும் மன்னித்தார். விக்கிர வழிபாடுல இருந்து மன்னித்தார். இந்த நிமிஷம் வரை உயிர் பிச்சை போட்டிருக்காரு. கிருபை தந்திருக்காரு. காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அவ்வளவுதான். இந்த பூமியில தேவன்ட்ட அன்பு கூறணும். தேவனை துதிக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும். உண்மையா வாழணும். செம்மையான வழியில் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்த தீமையை விட்டு விலகி வாழணும். எத்தனையோ சட்டம் எழுதி கொடுத்தது. அன்பு திரளான பாவங்களை மூடும். ஒரு குடும்பத்துல அன்பு கூறணும் அப்படின்னாலே மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். நிறைய குடும்பத்துல ஏன் அன்பு கூற முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது இதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, பகையெல்லாம் வச்சிருப்பாங்க. நான் அப்படி நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என் புருஷன் 15 வருஷமா பேசல. என் பையன் 12 வருஷமா பேசல. ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் 10 வருஷமா பேசல. என் பிள்ளை 5 வருஷமா பேசல. எத்தனை குடும்பத்துல அப்படி இருக்கு தெரியுமா? சில குடும்பத்துல எல்லாம் சொத்து பிரச்சனை இல்லை, யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. குடும்பத்துல யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. சில குடும்பத்துல சொத்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. யாருக்காவது கூட கொடுத்துருப்பாங்க. அந்த வீட்டுல பார்த்தா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை இருக்காது.
கடைசி காலத்திலே சுபாவ அன்பு, தற்பிரியராய் எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. அன்பு கூறிய குடும்பத்தை பார்க்க முடியல. கடைசி காலத்துல தேசத்துக்குள்ளே அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு. அன்போ சகல பாவங்களை மூடும். அன்பு கூற தேவன் அழைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அன்போ சகல பாவங்களையும் மூடும். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அன்போ சகல பாவங்களையும் மூடும். உங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் இருக்கும், அன்பு ஒரு சகல பாவங்களையும் மூடும். நல்லா மன்னிக்கிற சுபாவம் இருக்கட்டும். அன்பு உருவம் கத்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் கத்தாவை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கரத்திலே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். கத்தர் கூட நான் சொல்லுங்க, எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிபூர்ணமாக திருப்தியாக்கி அப்போ உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பமும் இயேசு நாமத்தினால் ஆசிரியப்பட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். பரிசுத்தம் ஓய்வு நாளிலே ஆலயத்தில் போய் அவங்களுடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். யாரெல்லாம் இணைந்து போல எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. பரிசுத்தால் நடப்புங்க, அக்னி விஷயம் நடப்புங்க, ஆவிக்குரிய ஒவ்வொரு கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒவ்வொரு நாள் நடப்புங்க. ராஜா எல்லா குடும்பத்தையும் கத்தர் கூப்பிடுங்க. நமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் மறுபடியும் கத்தர் கூப்பிடுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் நம்ம உருக செஞ்சிடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமைதாங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.